நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் அபிராமத்தில் உப்பூரணி கரையோரம் அமைந்திருக்கும் உப்பூரணி பள்ளிவாசல் 110 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இன்று வரை அதன் பழமையை நிலைநிறுத்தி அந்த முகல்லா ஜமாத்தார்களுக்கு நிறைவான இறை இல்லமாக தொடர்ந்து இருந்து வருகின்றது. 20 அடி உயரத்தில் அமைந்துள்ள தொழுகை ஹால் மற்றும் முன்மண்டபம் 2130 சதுர அடிகளில் பிரம்மாண்டமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் மினாரா மற்றும் நடுவில் உள்ள டூம் கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நிலத்தடி நீர் பூமியில் ஆழமாக கீழே சென்று விட்டதன் காரணமாக பள்ளிவாசல் கட்டிடம் பழுதடைந்த நிலையில் உள்ளது. கன்சர்வேஷன் ஆர்கிடெக்சர் எனப்படுவது பொதுவாக ஒரு கட்டிடத்தின் வாழ்வையும் ஸ்டெபிலிட்டி எனப்படும் உறுதித்தன்மையையும் காத்திர எடுக்கப்படும் நடவடிக்கையாகும். நம் உப்பூரணி பள்ளிவாசல் போன்றதொரு பழங்கால கட்டிடத்தை பாதுகாக்க பயன்படும் ஆர்கிடெக்சரல் கன்சர்வேஷன் எனப்படும் முறையானது பல நாட்டு மக்களாலும் பல சமூகத்தவர்களாலும் அறியப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றும் சென்னை ரிப்பன் மாளிகை, விக்டோரியா ஹால், ராணி மேரி கல்லூரி போன்ற பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க உதவிய ஒரு சிறந்த வழிமுறையாகும். ஒரு தொன்மையான பள்ளிவாசல் பல வெளிப்படையான மற்றும் மறைமுகமான வரலாற்று மதிப்புகளை தன்னுள் தாங்கி காலத்தை கடந்து நிற்கும் ஒரு நினைவு சின்னம். ஒவ்வொரு பழமையான பாரம்பரிய கட்டிடமும் ஒரு தனித்துவம் பெற்றிருக்கும். அதன் கட்டிடக்கலை, அதனை கட்ட பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள், அதன் அழகிய தோற்றம், வடிவமைப்பு ஆகியவற்றை கொண்டு எளிதாக அறிந்து கொள்ளலாம். வரலாற்று சிறப்புமிக்க நம் உப்பூரணி பள்ளிவாசல் கட்டிடம் அதன் அழகான வடிவமைப்பு, நேர்த்தியான மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடு மற்றும் கட்டுமானத்திற்கு நன்கு அறியப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். பாரம்பரியமான கட்டிடங்களின் பங்களிப்பானது வேகமாக மாறி வரும் உலகில் நமது அடையாளத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பது. பழைய கட்டிடங்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் மட்டுமே அவை அமைந்துள்ள ஊரின் தொன்மையையும் வரலாற்றையும் எதிர்காலத்திற்கு உணர்த்த முடியும். அத்தகைய ஒரு சிறந்த அடையாளம் நமது அபிராமத்தின் தனித்துவமான உப்பூரணி பள்ளிவாசல். கட்டப்பட்ட காலத்திலிருந்தே நமது சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகின்றது. 110 ஆண்டுகால வரலாற்றின் உறைவிடமாக நம் கண்முன்னே நிற்கிறது. அதனை பாதுகாப்பது நம் தலையாய கடமையாகும். இதுநாள் வரை ரெட் ஃபோர்ட், பாராளுமன்ற வளாகம், தலைமைச் செயலகம், சென்னை மாநகராட்சி அலுவலகம் போன்ற பழமையான கட்டிடங்கள் வணிக வளாகங்களாகவும் மத்திய, மாநில மற்றும் பல அரசாங்க அலுவலகங்களாகவும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நமது வரலாற்று சிறப்பு மிக்க பழைய கட்டிடம் இன்றும் நம் அனைவரும் இறையருள் பெறும் பள்ளிவாசலாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அதன் பழமையையும் தொன்மையையும் காப்பாற்றி நமது ஊரின், நமது பள்ளியின், அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் வரலாற்றையும் நம் வருங்கால சந்ததியினருக்கு அளித்து காப்போம். செட்டில்மெண்ட் டியூ டு சப்சிடன்ஸ் பை டிராப்பிங் கிரவுண்ட் வாட்டர். நில அடுக்கு கீழ் நோக்கி நகர்தல். பூமியின் நீர்நிலை மிகவும் ஆழமாக சென்றுவிட்டது. அதன் காரணமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு, கீழ் நோக்கி சென்றுவிட்ட நீர்நிலை தற்போது பள்ளிவாசலின் கட்டிடத்தை விரிசல்கள் ஏற்படுத்தி, குறிப்பாக அதிக பளு தாங்க முடியாத ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் இருக்கக்கூடிய இடத்தில் நேரான விரிசல்களை ஏற்படுத்தியுள்ளது. இங்கே குறிப்பிட்டுள்ள விரிசலை பாதுகாக்க ஜன்னலின் கீழ்ப்பகுதியில் பிளிந்த் லெவலில் அடித்தளத்திற்கு மேலாக ஆர்சிசி பீம் சொருகி சரிசமமான முறையில் பளுவை குறைப்பதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. சரிசமமில்லாத தேவையற்ற பளு என்பது பள்ளிவாசல் முகப்பு கோபுரம், மாடிப்படி கூண்டு மற்றும் மிஹ்ராபு ஆகிய மூன்றும் பள்ளிவாசலின் இதர கட்டுமானத்தை தன்னோக்கி இழுத்து கொண்டிருக்கின்றது. இதுவே விரிசல் ஏற்பட காரணமாக உள்ளது. இதனை மெயின் வராண்டாவின் வடக்கு பக்கத்தில் கண்கூடாக காண முடிகிறது. பள்ளிவாசலின் மேற்கூரை பற்றிய விபரம். பள்ளிவாசலின் மேற்கூரை மெட்ராஸ் டெரஸ் எனப்படும் வகையாகும். இதனை ஆய்வு செய்த வகையில் இயல்பிலேயே
சரிந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. தெற்கு புறமிருந்து வடக்கு புறமாக உயரம் குறைந்தும் சரிந்தும் மழைநீர் ஊரணியில் விழுமாறும் நல்லெண்ணத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நடு ஹாலிலிருந்து கிழக்கு மேற்கு புறமாகவும் சற்று சரிந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஆய்வின்படி வடக்கு புறமுள்ள மரபீம் சற்று அழுந்தும்படி வைக்கப்பட்டுள்ளது. கூரையின் கனம் மெட்ராஸ் டெரஸ் மற்றும் அதன் பின் 1980களில் போடப்பட்ட RCC லேயர்களின் காரணமாக பலு அதிகரிக்கப்பட்டு குறிப்பாக வடக்கு புறம் சுமார் 33 இன்ச் கனமும் தெற்கு புறமாக சுமார் 21 இன்ச் கனமும் அறியப்படுகின்றது. இந்த வகையான மிகைப்படுத்தப்பட்ட கனம் பலு ஆகியவைகள் தேவையற்றது. இவை மரபீமை பாதித்து கொண்டிருக்கின்றது. தற்போதைய நிலை ஆபத்தின்றி இருப்பினும் அதனை காலம் கடத்துவது பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. சாதாரணமாக மெட்ராஸ் டெரஸ் 2 அடுக்கு செங்கலை கொண்டிருக்கும். ஆனால் தற்போது அதிக திக்னஸ் இருப்பதால் RCC, செங்கல், ஜல்லி, சுண்ணாம்பு, கான்கிரீட் ஆகியவற்றை குறைத்து அதன் மூலம் பலுவையும் குறைத்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் செய்து வகைப்படுத்த வேண்டும். எனவே இது மிக முக்கியமான பொறுமையுடன் செய்யப்பட வேண்டிய மராமத்து பணியாகும். சுவர்களில் ஏற்படும் உப்புப்படிதல். பொதுவாக பள்ளிவாசல் மற்றும் அதன் அருகில் உள்ள கட்டிடங்களின் சுவர்களில் உப்புப்படிதலை தெளிவாக காண முடிகிறது. இதன் காரணம் சுண்ணாம்பு பூச்சு உதிர்ந்து விட்டபடியால் சுண்ணாம்பிற்கு பதிலாக சிமெண்டை உபயோகிப்பதால் உப்புப்படிதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் சுண்ணாம்பு சுவர்கள் மூச்சு விடும் தன்மையுடையது. சுண்ணாம்பிற்கு பதிலாக சிமெண்டை உபயோகிக்கும் போது மற்ற சுண்ணாம்பு பூச்சி இடங்களிலும் உப்புப்படிதல் அதிகரிக்கும். இவ்வகையான உப்புப்படிதலை தவிர்க்க பிரெஞ்சு ட்ரெயின் மெத்தட் செய்வதன் மூலம் குறைந்த செலவில் எளிமையான வகையில் உப்புப்படிதலை குறைக்கலாம். ஏற்கனவே இருக்கும் உப்புப்படிதல் முற்றிலுமாக நீங்க சுவர்களை முற்றிலுமாக சுரண்டி பூசாமல் வைத்து உப்புப்படிதல் குறைந்த பின்பு அதனை கண்காணித்து பின்னர் பூசிக்கொள்ளலாம். மரச்சட்டம் நிலைமை. மெயின் ஹாலில் மரச்சட்டங்களில் சற்று விரிசல் தெரிகின்றது. சாதாரணமாக இந்த விரிசல்கள் மரத்தின் ஒரிஜினல் ஃபால்ட் லைனில் வரும். ஆனால் தற்போது விரிசல்கள் அதிக பலு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிகின்றது. ஸ்டீல் பட்டிகளை வைத்து மரச்சட்டத்தின் வெளிப்புறத்தில் சுற்றி போல்ட் போட்டு டைட் பண்ணுவதன் மூலம் புதிய விரிசல்கள் ஏற்படாமலும் பழைய விரிசல்கள் அதிகரிக்காமலும் தடுக்க முடியும். இவை நம் பார்வைக்கு மரபீமை பேப்பர் போட்டு சுற்றி இருப்பது போல் தோன்றும். சுண்ணாம்பு பூச்சு மற்றும் தரை வேலை. லைம் பிளாஸ்டர் வேலை என்பது திறமையான முறையில் அதிக செலவுடன் செய்ய வேண்டிய பணியாகும். சுண்ணாம்பு பூச்சு வேலைக்காக சுண்ணாம்பு மற்றும் மணலை கொண்டு அதற்கு தேவையான உபரி பொருட்களுடன் அந்த வேலையின் அனுபவம் உள்ளவர்களை கொண்டு செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபிராமம் உப்போரணி பள்ளிவாசலின் தற்போதைய கட்டட நிலையை பற்றி அறிய தமிழ்நாட்டின் சிறந்த கன்சர்வேஷன் ஆர்கிடெக்ட் திருமதி கே. கல்பனா அவர்கள் IIT சென்னையின் கட்டடக்கலை பிரிவின் தலைவர் திரு அருண் மேனன் தலைமையிலான குழு கட்டிடத்தை ஆராய்ந்து பிறகு கிடைத்த அறிக்கையின்படியும் OMS அகமது நயினார் அவர்கள் தலைவராகவும் AS சித்திக் அகமது அவர்கள் பொருளாளராகவும் ஜமாத்தார்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்டட பராமரிப்பு வேலையை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மெட்ராஸ் ரூஃப், தேக்கு மரத்திலான பில்லர், பீம் மற்றும் சுண்ணாம்பு கலவையிலான அகலமான சுவர், மிகுந்த காற்றோட்டமுள்ள ஜன்னல், 20 அடி உயர கட்டிடம். இப்படி ஒரு பள்ளிவாசலை இனிமேல் கட்டுவது என்பது சிரமமான காரியம். எனவே அறிஞர்களின் அறிவுறுத்தல் மற்றும் உப்போரணி ஜமாத்தார்கள் ஒன்று கூடி முடிவெடுத்தபடி இன்ஷா அல்லாஹ் நம் பள்ளியின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க அனைவரும் பெருந்தன்மையுடன் உதவி செய்ய வேண்டுகிறோம்.